தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் அமைச்சர்கள் நீக்கம், மாவட்டங்கள் மாற்றம்னு வந்த அதிரடியான அறிவிப்புகளை பார்த்ததும் ரத்தத்தின் ரத்தங்கள் மத்தியில கலக்கம் அதிகமாய் போச்சுங்களா பேசிக்கிறாங்க. தலைவா, காஞ்சிபுரத்துல மகளிர் அணி மாநாட்டை சிறப்பா நடத்தி முடிச்ச மறுநாளே மத்திய மாவட்டம் கிழக்கு மாவட்டம் 2 பேருக்கும் பதவி பறிபோக பினாமிகள், கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட புகார் வாசிக்கிறாங்களா பேசிக்கிட்டாங்கோ. அமைச்சரா இருந்த சின்னையா பேரை சொல்லி அதிகாரிகளை மிரட்டின வாட்ஸ்அப் ஆடியோ ரொம்ப நாளா உலா வந்துகிட்டு இருந்துச்சாமா. அது மட்டும் இல்லாம சின்னையா சினிமா படம் எடுக்கிற விஷயம் புகாரா பரவுச்சாமா. பேச்சா கிடக்குது. சொத்து சேர்த்தவங்க, அதுக்கு உடந்தையா இருந்தவங்க, அந்த அடிப்படையில தான் பதவி பறிப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும் மேல்மட்டத்துல அதிகாரம் யாருக்கு அப்படின்னு ஒரு சலசலப்பு உருவாயிருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, காஞ்சியில மாவட்டமா இந்த சின்னையா அமைச்சர் ஓபிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவராம். அதே போல புதுக்கோட்டையில மாவட்டமா இருந்த விஜயபாஸ்கர் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவராம். அதனால பவர் எந்த பக்கம்னு ஒரே குழப்பமா பேசிக்கிட்டுதாங்க ஐயா. சுகாதாரத்துறையில் இடமாற்றம், புதுசா போட்ட போஸ்டிங், அது மட்டும் இல்லாம செவிலியர்கள் ஆரம்பித்து வச்ச போராட்டங்கள்னு ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் மேல துறை ரீதியாவும் தனிப்பட்ட முறையாவும் ஏகப்பட்ட முறையில புகார் போயிருக்குதுங்களா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தலைவா, முத்தரையர் சமுதாய மக்களை விஜயபாஸ்கர் மதிக்கல அப்படின்னு புகார் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றிய செயலாளர் ஒருத்தருக்கு பதவி பறிபோக அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் பல பேரு திமுகவுக்கு தாவனாங்களா, அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்களா பேசிக்கிட்டாங்க. அமைச்சர் சின்னையாவுக்கு பதவி பறி போனதும் புது மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வீட்டுல விடிய விடிய விருந்து, பொன்னாட, வாழ்த்துக்கள்னு ஒரே அமர்க்கலமா இருந்துச்சான். பேச்சா கிடக்குது. சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பதவி ஏற்கிற நிகழ்ச்சிக்காக ராஜேந்திரன் வீட்டுல இருந்து சின்னையா வீடு வரைக்கும் ரோட்டை மறிச்சு வாகனங்கள் நிக்கிற அளவுக்கு கூட்டத்தை கூட்டி வெயிட்ட காட்டினாங்களாம். டிராபிக்கை சமாளிக்க போலீஸே பெரும்பாடு பட்டாங்களாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, விஜயபாஸ்கருக்கு பதவி போனதும் புதுக்கோட்டை பக்கம் வெடி போட்டு லட்டு கொடுத்து கொண்டாடினாங்களாம். அடுத்து யாரு தலை உருள போகுதோன்னு MC சம்பத்து, சண்முகநாதன் இன்னும் பலரும் கலக்கத்துல இருக்காங்களாம் பேசிக்கிட்டு தாங்க ஐயா.